ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை திடீர்னு நில கொலைஞ்சு சரிஞ்சது. ராத்திரி பகலா வேலை செஞ்சு களைச்சு போயிட்டேன். திடீர்னு என் அப்பாவும் இறந்து போயிட்டாரு. எனக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள உறவு சீர்கெட்டது. என்னோட இந்த நம்பிக்கை இல்லாத நிலையில இருந்து எனக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்க போகுதுன்னு அப்ப எனக்கு தெரியாது. அப்பதான் எனக்கு ஒரு மகத்தான ரகசியத்தோட கணநேர தரிசனம் கிடைச்சது. அந்த ரகசியத்தை உலக வரலாற்றுக்கு நடுவுல தேட தொடங்கினேன். இந்த ரகசியம் தெரிஞ்சவங்களோட பேரை கேட்ட போது என்னால நம்ப முடியல. அவங்க எல்லாம் வரலாறு படிச்ச மாமன். இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியல. இந்த ரகசியத்தை உலகத்தோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்டேன். இந்த ரகசியம் தெரிஞ்ச இப்ப நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள நான் தேட ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரையா நான் கண்டுபிடிச்சேன். நீங்க விரும்புற மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் எதுவா இருந்தாலும் ரகசியம் அதை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க விரும்புற எதையும் பெறலாம், செய்யலாம், எதுவாகவும் ஆகலாம். நாம தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நாம அதை அடையலாம். நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்க ஆசைப்படுறீங்க? நீங்க கோடீஸ்வரர் ஆகணுமா? உங்களுக்கு எந்த மாதிரியான வியாபாரம் வேணும்? நீங்க வெற்றி மேல வெற்றி அடையணுமா? உங்களுக்கு உண்மையில என்ன வேணும்? மக்கள் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதாவது பணம் தொடர்பான அற்புதங்கள், உடற்பிணி நீக்கம், பணப்பிரச்சனை தீர்வு, உறவு சிக்கல தீர்வு போன்ற அற்புதங்கள். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் ரகசியத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்ததுதான். இதுதான் வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம். ரகசியம் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது யாருக்கும் இந்த ரகசியமே பதிலாய் உள்ளது. அந்த ரகசியம் எதுன்னு நீங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அத நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல விளக்கமா சொல்றேன். நாம எல்லாருமே ஒரே மகா சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம். ஒரே விதிகள் தான் நம்ம எல்லாரையுமே வழி நடத்துது. பிரபஞ்சத்தோட இயற்கை விதிகள் எல்லாமே ரொம்ப துல்லியமானது. விண்கலனை நிர்மாணிக்கிறதுலயோ, மனுஷனை நிலாவுக்கு அனுப்புறதுலயோ, இல்ல நொடி சுத்தமா அதை தரையிறக்கிறதுலயோ நமக்கு எந்த விதமான சிரமமும் இருக்கிறது இல்ல. நீங்க இந்தியாவிலேயோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்டாக்ஹோம், லண்டன், டொராண்டோ, மான்ட்ரியல் இல்ல நியூயார்க் எங்க இருந்தாலும் சரி, நாம ஒரே சக்தியோட இணைஞ்சுதான் செயல்படுறோம். ஒரே விதி, அதுதான் ஈர்ப்பு. ஈர்ப்பு விதிதான் அந்த ரகசியம். உங்க வாழ்க்கையோட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறது நீங்க தான். உங்க மனசுல நீங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற காட்சிகள் மூலமா அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படுது. அது நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை தான் நீங்க உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க. மேதைகளுக்கு இது நல்லா தெரியும். வரலாற்றுல நீங்க பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே புலப்படும்.
உலகத்துல சம்பாதிக்கப்படுற மொத்த பணத்துல 96% மக்கள் தொகையில 1% இருக்கிறவங்க ஈட்டுறதுக்கு என்ன காரணம்? இத ஒரு விபத்துன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது ஒரு விபத்து இல்ல. அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்க ஏதோ ஒண்ணு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுதான் அந்த ரகசியம். இப்போ உங்களுக்கு அந்த ரகசியம் அறிமுகமாக போகுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன ஒரு காந்தமா நினைச்சுக்கிறதுக்கு ஒப்பானது. காந்தம் ஈர்ப்பு சக்தி கொண்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடிப்படையில பார்த்தா ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்து இழுக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. ஆனா நாம என்ன தளத்துல ஏங்கிறத பத்தி தான் பேசுறோம். மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும். அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒண்ண நாம வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்கிறீங்க. உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த கோட்பாட்டை நாம விவரிக்கணும்னா அதுக்கு 3 சுலபமான வார்த்தைகள் போதும். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசைகள்ல பயணம் செய்யுங்கிறத பெரும்பாலான மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல. நம்மால எண்ணங்களை அளவிட முடியும். அதனால நீங்க ஒரே எண்ணங்களை மறுபடி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, புது கார் வாங்கின மாதிரி, நிறைய பணம் கிடைச்ச மாதிரி, புது நிறுவனம் தொடங்கின மாதிரி, வாழ்க்கை துணை கிடைச்ச மாதிரி அந்த நிலையை நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில வெளிப்படுத்துறதா அர்த்தம். எண்ணங்கள் அந்த காந்த சமிக்கைகளை வெளியே அனுப்பி அதுக்கு இணையானத உங்களை நோக்கி ஈர்க்குது. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலையும் அபரிமிதமா இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கீங்க. கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தப்பாம வேலை செய்யுது. பிரச்சனை இங்கதான் இருக்கு. பெரும்பாலானவங்க தங்களுக்கு என்ன வேண்டாங்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேண்டாத விஷயம் திரும்ப திரும்ப ஏன் வருதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி கவனிக்கிறது இல்ல. உங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது இயங்குது. உதாரணத்துக்கு, நீங்க உங்க கடன் தொல்லைகளை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிக்கைகளை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. எனக்கு இருக்கிற கடன் சுமையை பத்தி நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றதுனால அதை உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அணுவிலையும் அதை உணர்றீங்க. அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை நிச்சயமா வரும். ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள விதி. உங்களுக்கு வேணுங்கிறத நினைச்சு நீங்க சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்தோட அது மேல முழு கவனத்தையும் குவிக்கிறீங்க. அதனால ஈர்ப்பு விதி மிக துல்லியமா ஒவ்வொரு முறையும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுக்கு எது வேண்டாமோ நீங்க அதை பத்தி நினைக்கும் போது, உதாரணத்துக்கு நீங்க தாமதமா போக கூடாதுங்கிறதையே சிந்திக்கும் போது அந்த நிகழ்வுக்கு நீங்களே காரணமாயிடுறீங்க. உங்களுக்கு வேண்டாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு விதிக்கு கவலையே இல்ல. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். மறுபடியும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி பாரபட்சம் காட்டாது. நீங்க நினைக்கிறத அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க அதை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்காம போனாலும் சரி, ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க நினைக்கிற அளவு அது இயங்கிக்கிட்டே இருக்கு. உங்க எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க கடந்த காலத்தை பத்தியோ நிகழ்காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ நினைக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் இயங்கிக்கிட்டே இருக்கு. அது ஒரு தொடர் நிகழ்வு. அதை தற்காலிகமாகவோ முழுசாவோ உங்களால நிறுத்த முடியாது. அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். படைப்பு எப்பவும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் சிந்திக்கும் போதோ இல்ல நீண்ட நாட்களா பழக்கப்பட்ட விதத்துல யோசிக்கும் போதோ அவங்க படைப்பு இயக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு உருவாக்க போறது நிச்சயம். நீங்க எதை சொல்றீங்களோ, எது மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அது மோசமானதுன்னு நீங்க குற்றம் சொன்னா நீங்க உருவாக்குற விஷயமும் அது மாதிரி மோசமா தான் இருக்கும். என்ன இது? என்னால இதை சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு மாணவர் இருந்தாரு. அவரு பேரு ராபர்ட். அவரு ஓரின சேர்க்கையாளர். அவரு என்னோட இணையதள வகுப்பு ஒண்ணுல பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கும் எனக்கும் மின்னஞ்சல் தொடர்பு இருந்தது. அவரு எனக்கு எழுதின மின்னஞ்சல்ல அவரு தன்னோட வாழ்க்கையில வெறுத்து ஒதுக்குற எல்லா யதார்த்தங்களையும் சுட்டி காட்டி இருந்தாரு. சக ஊழியர்கள் அவரை சீண்டுனாங்க. அவங்க அவர்கிட்ட நடந்துகிட்ட விதம் அருவருக்கத்தக்க மாதிரி இருந்ததால அவரு எப்பவும் மன இறுக்கத்தோடயே இருந்தாரு. அவரு தெருவுல நடந்து போகும் போதெல்லாம் இவர மாதிரி ஆட்களை வெறுக்கிற மக்கள் ஏதாவது ஒரு வழியில அவரை துன்புறுத்த நினைச்சாங்க. அவரு ஒரு நகைச்சுவை நடிகனாகணும்னு விரும்பினாரு. ஆனா அவர் ஒவ்வொரு முறை மேடை ஏறும் போதெல்லாம்
மக்கள் அவருடைய தன்பால் புணர்ச்சியின் குணத்தை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாம துன்பத்தால நிறைஞ்சிருந்தது. அவர் ஒரு தன்பால் புணர்ச்சியாளரா விளங்கிய காரணத்தினால அவரு தாக்கப்பட்டதை சுத்தியே எல்லாம் அமைஞ்சிருந்தது. தனக்கு வேணான்னு அவரு நினைக்கிற விஷயத்து மேலதான் அவர் முழு கவனத்தையும் செலுத்துறாருன்னு நான் சுட்டி காட்டினேன். அவரு எனக்கு அனுப்பின மின்னஞ்சலை நான் அவருக்கே திருப்பி அனுப்பி இத படிச்சு பாருங்க, இத பத்தி நீங்க உணர்ச்சி வசப்படுறத என்னால உணர முடியுது. எந்த விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமா நம்ம அணுகும் போது அது சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிக்கும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் சொன்னத அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு தான் மனசார விரும்புற விஷயங்கள்ல தன்னோட கவனத்தை உண்மையாவே செலுத்த தொடங்கினாரு. அடுத்த 7-8 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம அற்புதம் தான் சொல்லணும். அவரோட அலுவலகத்துல அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு வேற பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க, இல்லனா வேலையில இருந்தே போயிட்டாங்க. அவரை தொந்தரவு செய்யறதையும் விட்டுட்டாங்க. இப்போ தன்னோட வேலையை அவரு நேசிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ அவரு தெருவுல நடந்து போகும்போதெல்லாம் அவரை யாரும் துன்பப்படுத்துறதே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டினாங்க. யாரும் அவரை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தல. அவரு தனக்கு என்ன வேணாம், தான் எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு தனக்கு வேணுங்கிறதுல கவனம் வச்சதால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம வெளி தோற்றத்திலையும் நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோட இருக்கலாம். அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை நாம கோபமா இருந்தோம்னா அதே மாதிரி கோபமான மக்களையும் மோசமான சந்தர்ப்பங்களையும் தான் நாம நிச்சயமா ஈர்ப்போம். நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது உங்க உணர்வு நிலையில ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்களை தான். அது சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாமலேயும் இருக்கலாம். இங்க அதுதான் சிக்கல். ரகசியத்தை பத்தியோ இல்ல மனுஷனோட ஆற்றலை பத்தியோ அல்லது தினசரி வாழ்க்கையில நம்ம நோக்கங்களுக்கு இருக்கிற சக்தியை கவனிச்சீங்கன்னா அது நம்மளை சுத்தி இருக்கிறத பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும். ஈர்ப்பு விதி எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து இருக்கிறீங்க. மக்கள், வேலை, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், சந்தோஷம், உங்களோட காரு, உங்களோட சமூகம் எல்லாத்தையும் நீங்க ஒரு காந்தம் மாதிரி கவர்ந்து இழுக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது உங்களை வந்தடையுது. உங்களோட மூளையில ஓடுற எண்ணங்களோட வெளிப்பாடுதான் உங்களோட மொத்த வாழ்க்கையும். நான் ஒரு கனவு கோட்டையை கட்டுற பார்வையில இருந்தோ இல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு கற்பனை தளத்துல இருந்தோ நான் உங்ககிட்ட பேசல. நான் ஒரு ஆழமான அடிப்படை புரிதல் தளத்துல இருந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குவாண்டம் இயற்பியல் உண்மையிலேயே இந்த கண்டுபிடிப்பத்தா உங்களுக்கு சுட்டி காட்டுது. அதன்படி மனசுங்கிற ஒண்ணு இல்லாம பிரபஞ்சம்னு ஒண்ணு சாத்தியம் இல்லாததுன்னு அது சொல்லுது. நாம எதை உணர்ந்துகிட்டு இருக்கோமோ அதத்தான் மனசு வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு அந்த விதி புரியலங்கிறதுனால நீங்க அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு மின்சார சக்தியை பத்தி புரியாம இருக்கலாம். சொல்ல போனா மின்சாரம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அதோட பயனை நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல, அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். மின்சார சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரோட உணவையும் வேக வைக்கலாம், இல்ல அவரையே வேக வைக்கலாம். ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது பெரும்பாலான சமயத்துல மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை கண்டு பயந்து போயிடுறாங்க. 2 விஷயத்தை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எதிர்மறையான எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்களுக்கு 100 மடங்கு அதிக சக்தி இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு உண்டாகிற கவலையை இது ஓரளவுக்கு போக்கும். அப்புறம் 2வது என்னன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாமே நினைச்ச உடனேயே கை கூடுறதில்ல. அப்படி நடந்தா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். அந்த கால இடைவெளி இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லணும். கால தாமதங்கிற ஒண்ணு நம்ம நல்லதுக்குதான். எண்ணங்களை மறுபரிசீலனை செய்யறதுக்கும் தேவைகளை தீர்மானிக்கிறதுக்கும் புதுசா தேர்ந்தெடுக்கவும் அது அனுமதிக்குது. நீங்க உங்க எண்ணங்களை குறிச்சு விழிப்புணர்வு அடைஞ்சு அதை கவனமா தேர்ந்தெடுத்து அது மூலமா சந்தோஷமா இருக்க விரும்பலாம். ஏன்னா உங்க சொந்த வாழ்க்கையில பெருமை மிக்க படைப்புன்னு சொல்லணும்னா அது நீங்க தான். சொல்ல போனா உங்க வாழ்க்கையோட மைக்கேல் ஆஞ்சலோ நீங்க மட்டும்தான். நீங்க செதுக்கிக்கிட்டு இருக்கிற டேவிட் சிற்பமும் நீங்க தான். உங்க எண்ணங்களால அதை நீங்க செய்றீங்க. இந்த ரகசியம் தெரிஞ்ச கடந்த காலத்துல வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் இந்த ரகசியத்தை வெளியே யாருக்கும் சொல்றதுக்கு விருப்பப்படல.
மக்களுக்கெல்லாம் அவங்க இந்த ரகசியத்தை சொல்லாமையே இருந்தாங்க. மக்கள் வேலைக்கு போனாங்க, தங்களோட வேலையை செஞ்சாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மின்சாரம் இல்லாத சக்கரை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தது. நாம வாழற பிரபஞ்சத்துல பலவிதமான விதிகள் இருக்கு. புவியீர்ப்பு விசை மாதிரி நீங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் கட்டிடத்துக்கு மேல இருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழறது நிச்சயம். உங்க வாழ்க்கையில இப்ப உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விஷயமும் நீங்க குறை சொல்ற விஷயங்கள் உட்பட நீங்க ஈர்த்ததுதான். உங்க முகத்தை செவக்க வைக்கிற அளவுக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நிச்சயம் பிடிக்காது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த கார் விபத்தை நான் ஈர்க்கல, எனக்கு தலைவலி கொடுக்கிற இந்த வாடிக்கையாளரை நான் ஈர்க்கல, இப்ப எனக்கு இருக்கிற கடன் சுமைய நான் ஈர்க்கல அப்படின்னு கற்பனையான ஒரு விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. ஆனா இப்ப நான் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல போற உண்மை என்னன்னா, அதையெல்லாம் ஈர்த்தது நீங்க தான். இந்த கருத்து தான் இருக்கிறதுலயே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இது ஒரு பரிபூர்ண மாற்றத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. நம்மள பலர் தெரியாமையே கவர்ந்து இழுக்கிறோம். அது மேல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு தானியங்கி இயக்கத்துக்கு தள்ளப்படுது. அதனால நம்மள நோக்கி ஈர்க்கப்படுறதெல்லாம் தன்னிச்சையா அமையுது. இத நீங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்கன்னா, என்னது நான் என்னோட எண்ணத்தை கண்காணிக்கணுமா, இது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கேன்னு நினைப்பீங்க. முதல்ல அந்த மாதிரி நமக்கு தோன்றினாலும் அங்க இருந்துதான் வாழ்க்கை களகட்ட போகுது. நம்ம மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களையும் கண்காணிக்கிறது இயலாத காரியம். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் நம்ம மனசுல தோன்றதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு எண்ணங்களை கட்டுப்படுத்துற நாம எவ்வளவு களைப்படைவோம் தெரியுமா? அதிர்ஷ்டவசமா அதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கு. அதுதான் நம்மோட உணர்வுகள். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணர்வுகள் நமக்கு காட்டி கொடுத்துரும். உங்களோட எண்ணங்கள் தான் உங்க உணர்வுகளை உருவாக்குது. நாம நமக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பரிசு தான் நம்மளோட உணர்வுகள். உங்க உணர்வுகளை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்ககிட்ட நல்ல உணர்வுகளும் இருக்கு, மோசமான உணர்வுகளும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதுல ஒண்ணு உங்களை நல்லதையே உணர வைக்கும். மனச்சோர்வு, கோபம், காழ்ப்புணர்வு, குற்ற உணர்வு, இது மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு நிச்சயமா ஊக்கம் அளிக்காது. அதெல்லாம் மோசமான உணர்வுகள். வேற ஒரு நிலையில இருந்து நீங்க அத மோசமான அலைவரிசை இல்லனா மோசமான அதிர்வுகள்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நல்ல உணர்ச்சிகளும் நல்ல உணர்வுகளும் இருக்கு. அது உங்களோட நல்ல உணர்வுகளை தூண்டுறதுனால அது ஏற்படும் போது உங்களுக்கு தெரியும். பரவசம், மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, அன்பு, இது எல்லாத்தையும் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். நல்ல உணர்வுகளை கொண்டாடும் போது நீங்க இன்னும் அதிகமான நல்ல உணர்வுகளையும் அதை ஏற்படுத்துற விஷயங்களையும் கவர்ந்து இழுக்கிறீங்க. அதை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். இப்ப எப்படி உணர்றீங்கன்னு கேட்டா, நான் மகிழ்ச்சியா உணர்றேன்னு சொல்றீங்களா? நல்லது, அதையே தொடர்ந்து செய்யுங்க. நாம எல்லாரும் சரியான திசையில திட்டமிட்டபடிதான் போய்கிட்டு இருக்கோமா இல்லையாங்கிறத நமக்கு உணர்த்துற அறிவிப்பு கொடிகள் தான் உணர்வுகள். நீங்க நல்ல உணர்வோட இருந்தா உங்க விருப்பங்களோட ஒத்து போற விதத்துல உங்க வருங்காலத்தை கட்டி எழுப்புறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க மோசமான உணர்வோட இருந்தா உங்க வருங்காலம் அதுக்கு எதிர்மறையா அமையும். உங்க தினசரி வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம சிந்திச்சுட்டு இருக்கிற, உணர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொன்னும் நம்ம வருங்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாலோ இல்ல பயந்தாலோ நீங்க நாள் முழுக்க அதே உணர்வை உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க. இன்றைய உங்களது எண்ணம் மற்றும் உணர்வு உங்களது எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நீங்க என்ன சிந்தனை செய்றீங்கிறத விட நீங்க எப்படி உணர்றீங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க கவர்ந்து இழுக்கிற விஷயங்களும் இருக்கும். அதனாலதான் ஒருத்தர் காலையில எழுந்திருக்கும் போது கால் தவறி இடிச்சுக்கிட்டாங்கன்னா அதே சுத்தி சுத்தி வருது. அடுத்த செய்தி, போலீஸ் துறையில் உங்கள் அன்னைக்கு நாள் முழுவதும் அதே மாதிரி தான் போகுது. வெறும் உணர்வுகள்ல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது அந்த நாள் முழுவதும் மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையே மாத்திடும்னு அவங்களுக்கு புரியல. நீங்க ஒரு நாளை நல்லபடியா தொடங்கி ஒரு மகிழ்ச்சியான உணர்வோட இருந்தீங்கன்னு வைங்க. அந்த உணர்வு நிலையை மாத்தக்கூடிய எதைய நீங்க அனுமதிக்காத வர ஈர்ப்பு விதிப்படி தொடர்ந்து அந்த மகிழ்ச்சி உணர்வை நிலைச்சிருக்க செய்ய உதவும் மக்களையும் சூழல்களையும் கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. நல்ல நாள், கெட்ட நாள், பணம் வந்து சேர்றது, வறுமையில வாடுறது, இதெல்லாமே ஒருத்தர் தொடர்ந்து என்ன உணர்றாங்கன்றத பொறுத்துதான் அமையும். இந்த நொடியை நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. செழிப்பா இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. உங்களை சுத்தி அன்பு இருக்கிறதா உணர ஆரம்பிங்க. இதெல்லாம் இல்லைன்னாலும் அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சா இந்த பிரபஞ்சம் நீங்க பாடுற பாட்டுக்கு உங்க கூட சேர்ந்து பாடும். உங்க உள்ளுணர்வுக்கு பதில் தரும் விதமா பிரபஞ்சம் அதை எல்லாத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும்.
ஏன்னா அப்படித்தானே நீங்க உணர்றீங்க. உங்கள் எண்ணமும் உங்கள் உணர்வும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும், இது நிச்சயம். உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க எது மேல ஒருமுகப்படுத்திருக்கீங்களோ அது உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதைத்தான் நீங்க உங்க அனுபவத்துக்குள்ள ஈர்க்கிறீங்க. இது ஜீரணிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா நாம அதை திறந்த மனசோட அணுகும் போது அதோட விளைவுகள் பிரமிக்க வைக்கும். அதாவது உங்க எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தா புரிந்துணர்வுல மாற்றத்தை ஏற்படுத்தி அதை நம்மளால சரி பண்ண முடியும். நீங்கள் பயணப்படும் போது உங்களுக்கென தனி பிரபஞ்சத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட இந்த உணர்வு தான் நம்மளோட பிரபஞ்சத்துக்கு சமிக்கைகளா ஒளிபரப்பாகி அதுக்கு ஒத்தபற்ற இன்னும் அதிகமா உங்களை நோக்கி ஈர்க்குது. நீங்க நல்லா இருக்கிறதா நினைக்கிற உணர்வு அதிகரிக்கும் போது நீங்க நல்லா இருக்கிறதா உணர்றதுக்கு உதவுற விஷயங்களை இன்னும் அதிகமா கவர்ந்து இழுக்கிறீங்க. அது மூலமா உங்களை மேல மேல உயர்த்திக்கிறீங்க. நீங்க மனசுடைஞ்சு போயிருந்தா அதை ஒரு நொடியில மாத்திடலாம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச நல்ல இசையை கேட்க தொடங்குங்க, இல்லனா பாட ஆரம்பிங்க. அது உங்களோட உணர்வுகளை மாத்திடும். இல்லனா அழகான ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு குழந்தைய நினைச்சுக்கங்க, நீங்க நேசிக்கிறவங்கள நினைச்சுக்கங்க. அந்த எண்ணத்தை அப்படியே மனசுல வச்சுட்டு அதிலேயே மூழ்கிடுங்க. மத்த எந்த எண்ணங்களாலையும் பாதிக்கப்படாதீங்க. உங்க உணர்வுகள் நல்லதா அமைய நான் உத்தரவாதம் தரேன். உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்துறதுல உங்க செல்ல பிராணிகளுக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அதுங்க உங்களை ஒரு உன்னதமான மனநிலைக்கு கொண்டு போகுதுங்க. நீங்க உங்க செல்ல பிராணிகள் கிட்ட அன்பு செலுத்தும் போது அந்த உன்னதமான அன்பு நிலை உங்க வாழ்க்கையில நல்லதையே கொண்டு வரும். எவ்வளவு சிறந்த பாக்கியம் இது. உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அடக்கையால உங்களால முடியும் போது உங்க யதார்த்தத்தை நீங்க எப்படி உருவாக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அங்கதான் உங்க சுதந்திரம் இருக்கு. அங்கதான் உங்களோட எல்லா சக்தியும் இருக்கு. உங்க வாழ்க்கைய உருவாக்குறவரா நீங்க மாறுறது எப்படின்னு அப்பதான் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அந்த நிலையை நீங்க அடைஞ்சி இந்த ஈர்ப்பு விதியை நீங்க பயன்படுத்தினா நீங்க கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைய உங்களால நிச்சயமா அடைய முடியும். இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சதும் அது மாயாஜாலமா மாறிடுச்சு. ஒவ்வொருத்தரும் கனவு காண்ற வாழ்க்கையை நான் தினசரி வாழ்ந்துகிட்டு வரேன். என் மாளிகையோட மதிப்பு $4.5 மில்லியன். அன்பான மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. விடுமுறையை கொண்டாட நான் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். மலைகள்ல ஏறி இருக்கேன். சாகச பயணங்கள் செஞ்சிருக்கேன். இது எல்லாமே நடந்ததுக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுதான். அற்புதமான வாழ்க்கைங்கிறது நிச்சயமா சாத்தியமான ஒண்ணுதான். வாழ்க்கைனாலே அப்படித்தானே இருக்கணும். ரகசியத்தை பயன்படுத்தினா உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா அமையும். இந்த அருமையான செயல்பாட்டுல அவங்களோட பங்கு என்ன, பிரபஞ்சத்தோட பங்கு என்னன்னு நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்கறது உண்டு. அதோட விளக்கத்தை பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற கதை நல்லாவே ஞாபகம் இருக்கும். அலாவுதீன் விளக்க எடுத்து தேய்ச்ச உடனே அதுல இருந்து ஒரு பூதம் கிளம்பும். அந்த பூதம் எப்பவும் ஒண்ணு சொல்லும், உங்களோட விருப்பம் தான் எனக்கு கட்டளை. இப்ப நமக்கு சொல்லப்படுற அலாவுதீன் கதையில வர பூதம் 3 கட்டளையை தான் நிறைவேற்றும். ஆனா இந்த கதையோட மூலம் வரைக்கும் போய் பார்த்தா கட்டளைகளுக்கு கணக்கே இல்லைங்கிறது தெளிவா புரிய வரும். அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உருவ கதையை எடுத்து நம்மளோட வாழ்க்கையில நாம பொருத்தி பார்க்கலாம். இந்த கதையில தனக்கு வேணுங்கிறத எப்பவுமே அலாவுதீன் தான் கேட்கிறாங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பூதத்துக்கு பாரம்பரியமா நாம பல பேர்களை வச்சுக்கிட்டு வந்திருக்கோம். தேவரட்சகன், பரபிரம்மம், இப்படி பல பேர்களை கொடுத்திருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு பாரம்பரியமும் நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு வந்திருக்கு. அந்த பூதம் எப்பவும் ஒண்ணுதான் சொல்லும், உங்களோட விருப்பம் தான் எனக்கு கட்டளை. உருவகப்படுத்துற செயல்முறை இருக்கு. அது 3 படிகளை கொண்டது. அந்த மகத்தான செயல்முறை உருவாகி 2000 வருஷம் ஆகுது. முதல் படி கேக்குறது. பிரபஞ்சத்துக்கு நீங்க ஆணையிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியட்டும். உங்க எண்ணங்களுக்கு இந்த பிரபஞ்சம் செயல்விடை அளிக்கும். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்? உட்கார்ந்து ஒரு காகிதத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு எழுதுங்க. அத நிகழ்கால வாக்கியமா எழுதுங்க. ஒவ்வொரு வாக்கியத்தையும் என் மனசு மகிழ்ச்சியாலேயே நன்றி பெருக்காலேயே நிறைஞ்சிருக்கு ஏன்னு ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி இருக்கணுங்கிறத அதுக்கு அப்புறமா எழுதுங்க.
இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இது பிரபஞ்சத்தை பொருட்பட்டியலா வச்சுக்கிறதுக்கு ஒப்பானது. அந்த பட்டியலை புரட்டி எனக்கு இந்த அனுபவம் வேணும், அந்த பொருள் வேணும், அந்த நபர் மாதிரி ஒருத்தர் வேணும்னு நீங்க கேட்கலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கேக்குறீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சுலபம். ரெண்டாவது படி நம்புறது. நீங்க விரும்புறது ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு நம்புங்க. நான் அதை அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு சொல்லுவேன். அது கண்ணுக்கு புலப்படாதது மேல இருக்கிற நம்பிக்கை. உங்களோட விருப்பம் தான் எனக்கு கட்டல. நீங்க கேட்கறத செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த பிரபஞ்சம் தன்னோட இருத்தலையே இடம்பெயர செய்ய துவங்குது. நமக்கு என்ன வேணுங்கிற நம்மளோட விருப்பத்தை நாம ஒரு நாளும் நமக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. அது உருவாகிறத பார்க்க முடியாததுதான் அதுக்கு காரணம். இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். வரலாற்றுல சாதனை செஞ்ச யாருக்குமே அவங்க எப்படி அந்த சாதனையை செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா செய்ய போறவன மட்டும் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி வரப்போறதுங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாம். பிரபஞ்சம் எப்படி இடம் மாறுதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். ரகசியத்தை பயன்படுத்தினா கண்டிப்பா அதை நீங்க ஈர்ப்பீங்க. அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம பிரபஞ்சத்துக்கிட்ட விண்ணப்பம் செஞ்சிருந்தத நம்மளால பார்க்க முடியலன்னா பெரும்பாலான சமயங்கள்ல நமக்கு வெறுப்பு ஏற்படுது, சந்தேகம் தலை தூக்க தொடங்குது. அந்த சந்தேகம் நமக்கு ஏமாற்ற உணர்வை உண்டாக்குது. அதை தூக்கி எறிங்க. அந்த ஏமாற்ற உணர்வு ஏற்படுறது தவிர்க்க முடியாததுன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கு பதிலா அந்த இடத்துல நான் கேட்டது வந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும்னு அசைக்க முடியாத நம்பிக்கை உணர்வை அரியணை ஏத்துங்க. இந்த செயல்பாட்டுல கடைசி படியான மூன்றாவது படி பெறுதல். நீங்க கேட்டது கிடைக்கும் போது உங்களுக்கு ஏற்பட போற உணர்வை பத்தி அற்புதமா உணரத் தொடங்குங்க. இந்த செயல்முறையில நல்லா இருக்கிறதா உணர்றதும் மகிழ்ச்சியா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அலைவரிசையில உங்களை நீங்க வைக்கிறீங்க. இந்த பிரபஞ்சம் ரொம்ப உணர்வு பூர்வமானது. நீங்க வெறும் அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த நம்புனீங்கன்னா அதுல உங்களுக்கு உணர்வு பூர்வமான அடித்தளம் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா வாழ்க்கையில அதை கவர்ந்து இழுக்கிறதுக்கான போதுமான சக்தி உங்ககிட்ட இருக்காது. அதனால நீங்க அதை உணரணும். உங்க கற்பனைகளை உங்களால உண்மையா மாத்த முடியற போது பெரிய பெரிய மனக்கோட்டைகளை கட்டுற நிலைமையை நீங்க அடையறீங்க. அதத்தான் நாம எல்லாரும் படைப்பு இயக்க செயல்பாடுன்னு சொல்றோம். ஈர்ப்பு விதியை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினா நீங்க விரும்புற ஒரு விஷயத்த இப்பவே அடைஞ்சிட்ட ஒரு உணர்வை உண்டாக்க எது தேவைங்கிறத நீங்க கண்டுபிடிக்க அது உங்களுக்கு உதவும். கடைக்கு போய் பிடிச்ச காரை ஓட்டி பாருங்க. நீங்க வாங்க விரும்புற வீட்டை முழுமையா சுத்தி பாருங்க. அது உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுங்கிற உணர்வை பெற எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்யுங்க. அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அடைய நீங்க செய்யற எல்லாமே அது உங்களை வந்தடையறதுக்கு நிச்சயமா உதவும். ஒருவேளை நீங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அது உங்க முன்னால இருக்கலாம். இல்லனா அதை அடைய செயல்படுறதுக்கான ஒரு உத்வேகமான எண்ணம் உங்களுக்கு தோணலாம். அப்படி செய்யலாம் தான். ஆனா அப்படி செய்யறத நான் வெறுக்கிறேன்னு அந்த சமயத்துல நீங்க கண்டிப்பா சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நீங்க சரியான வழியில போகலன்னு அர்த்தம். ஒரு சமயத்துல நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொண்டு வர முயற்சிக்கலாம். அதே போக்குல நீங்களும் ஈடுபட்டா உங்களுக்கு அது மகிழ்ச்சியான உணர்வை கொடுக்கும். துடிப்பா இருக்கிறத உணர்வீங்க. நேரம் ஸ்தம்பிச்சிடும். நாள் பூரா அதை செய்ய சொன்னாலும் செய்வீங்க. பிரபஞ்சத்துக்கு பிடிச்சது வேகம்தான். எப்பவும் தாமதிக்காதீங்க, எப்பவும் யூகிக்காதீங்க, எதையும் சந்தேகப்படாதீங்க. சந்தர்ப்பம் வரும்போது, இப்பவே செயல்படணும்னு நச்சரிப்பு உணர்வு வரும்போது, உள்ளுணர்வு இதை செய்யன்னு தூண்டும் போது உடனே செயல்படுங்க. அதுதான் உங்களோட வேலை. நீங்க செய்ய வேண்டியது அது மட்டும்தான். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. பணம் தேவைன்னா பணத்தை ஈர்ப்பீங்க. மக்கள் தேவைன்னா மக்களையும் ஈர்ப்பீங்க. குறிப்பிட்ட புத்தகம் தேவைன்னா அதையும் உங்களால ஈர்க்க முடியும். நீங்க எதை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுறீங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க விரும்புற உருவம் உங்க மனசுல இருக்கும் பொழுது அதை நோக்கி நீங்க ஈர்க்கப்படுறீங்க. அதுவும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுது. அது உங்களோடையும் உங்க மூலமாவும் பௌதிக யதார்த்த தளத்தை வந்தடையுது. அதை ஏற்கிறது தான் ஈர்ப்பு விதி. எதுவும் இல்லாத நிலையில இருந்து நீங்க தொடங்கலாம். அதுல இருந்தும் இல்ல வழி இல்லாத நிலையில இருந்தும் நிச்சயம் ஒரு வழி பிறக்கும்.
இப்படி யோசிச்சு பாருங்க, ராத்திரியில ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. அந்த காரோட விளக்கு வெளிச்சம் 100-200 அடி வரைக்கும் தான் தெரியும். அதோட உதவியால நீங்க கலிபோர்னியால இருந்து நியூயார்க் வரைக்கும் பயணம் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது அடுத்த 200 அடி மட்டும்தான். அப்படித்தான் வாழ்க்கையும் நம்ம கண்ணு முன்னாடி விரியுது. அடுத்த 200 அடி நம்ம கண்ணு முன்னாடி விரியும். அதுக்கப்புறம் 200 அடி கண்ணுக்கு தெரியும்னு நம்பினா போதும். வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி விரிஞ்சுக்கிட்டே வரும். அது நீங்க அடைய விரும்புற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா அங்க போகணும்னு நீங்க தானே விரும்புனீங்க. நம்பிக்கையுடன் முதல் படியில் ஏறுங்கள். படிகள் முழுவதையும் பார்க்க தேவையில்லை. முதல் படியில் மட்டும் ஏறுங்கள். இதுக்கு எவ்வளவு காலம் ஆகுங்கிறது தான் மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிற இன்னொரு விஷயம். இந்த கார் அடையறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகும், இந்த உறவையோ பணத்தையோ அடையறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிறது தான் கேள்வி. இது நடக்கிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும், இல்லனா 3 நாள் ஆகும், இல்லனா 30 நாள் ஆகும்னு சொல்றதுக்கு என்கிட்ட விதிமுறை புத்தகம் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட ஐக்கியமா இருக்கீங்கங்கறத பொறுத்து தான் அது அமையும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அளவு ஒரு விஷயமே இல்ல. அறிவியல் தளத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாம கடுகளவுன்னு நினைக்கிற ஒன்ன ஈர்க்கறதுக்காகிற சிரமத்தை விட பெருசுன்னு நினைக்கிற ஒன்ன ஈர்க்கறதுக்காகிற சிரமம் ஒன்னும் அதிகமானது இல்ல. பிரபஞ்சம் எல்லாத்தையும் முயற்சி இல்லாம தான் செய்யுது. ஒரு புல் வளர்றதுக்கு சிரமப்படுறது இல்ல, அதுக்கு முயற்சி தேவைப்படுறது இல்ல. அப்படி ஒரு மாபெரும் வடிவமைப்பது. எல்லாமே உங்களோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பொறுத்ததுதான். நாம் அதுக்கு எந்த இடத்த கொடுத்திருக்கோங்கிறத பொறுத்துதான் அது அமையும். பெரிய விஷயத்துக்கு நேரம் பிடிக்கும், சின்ன விஷயத்துக்கு நேரம் பிடிக்காதுங்கிறதெல்லாம் நாம எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிற விதிகள். பிரபஞ்சத்தை பொறுத்தவரை விதிகள் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி உணர்வை கொடுத்தீங்கன்னா அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சில பேருக்கு சின்ன விஷயங்கள் அடையிறது ரொம்ப சுலபம். அதனால சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் காஃபி. இன்னைக்கு ஒரு டம்ளர் காஃபியை கவர்ந்திழுக்க போறதா சுய பிரகடனம் செஞ்சுக்கங்க. ரொம்ப நாளா நீங்க சந்திக்காத ஒரு நண்பரோட உருவத்தை உங்க மனசுல கற்பனை செஞ்சுக்கங்க. எப்படியோ யாராவது ஒருத்தர் அந்த நண்பரை பத்தி உங்ககிட்ட பேச தொடங்கலாம். அந்த நண்பர் உங்க கூட தொலைபேசியில பேசலாம், இல்ல கடிதம் அனுப்பலாம். எல்லா இடத்துலயும் எனக்கு மட்டும் கார் நிறுத்த இடம் கிடைக்கிறத நினைச்சு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் காரை குறிப்பா நான் எந்த இடத்துல நிறுத்தணுங்கிறத என் மனசுக்குள்ள ஒரு ஓவியம் மாதிரி வரைஞ்சு வச்சுக்குவேன். 95% சமயங்கள்ல அந்த இடம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். மீதி 5% சமயம் அடுத்தவங்க அந்த இடத்த காலி பண்றதுக்காக 1-2 நிமிஷம் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எப்பவுமே எனக்கு இப்படிதான் நடக்கும். ஏராளமான மக்கள் நிகழ்காலத்தோட சூழல் கைதிகளா, முடக்கப்பட்டவர்களா, நல்லா மாட்டிக்கிட்டவங்களா உணர்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல உங்களோட சூழல் எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களோட தற்போதைய யதார்த்தம் தான் நான் சொல்லுவேன். அந்த தற்போதைய யதார்த்தத்துல நீங்க அந்த மாபெரும் ரகசியத்தை பயன்படுத்த தொடங்குறதன் விளைவா மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய சூழ்நிலையை நீங்க மாத்தணும்னா முதல்ல நீங்க உங்க சிந்தனைய மாத்திக்கணும். உங்களுக்கு வரும் கடிதங்கள்ல ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதாவது ஒரு பில் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா தாங்க இருக்கும். பில் இருக்குமோங்கிற பயத்திலேயே நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியே போறீங்க. சிறந்த விஷயம் எதையும் நீங்க எதிர்பார்க்கறது இல்ல. நீங்க கடனை பத்தியே சிந்திக்கிறீங்க, கடனை எதிர்பார்க்கறீங்க. அதனால கடன் தலை காட்ட தானே செய்யும். இந்த மாதிரி சிந்திக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க எண்ணத்தை உறுதி செய்றீங்க. கடனை கட்ட சொல்லி கடிதம் வந்திருக்குமா? ஆமா வந்திருக்கு. வாங்கின கடனை திரும்ப கொடுக்க சொல்லி கடிதம் வந்திருக்குமா? ஆமா வந்திருக்கு. அது ஏன்னா அதை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு காரணம் ஈர்ப்பு விதி உங்களுக்கு கீழ்ப்படியறதுதான். அதனால நீங்க நினைச்சதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது.